வபரகாத்துஹு. வணக்கம், ஆய்பவான். அரசியல் விடியல் எனும் மற்றொரு நிகழ்ச்சியில் குச்சவெளி பிரதேச சபையின் முக்கியமான மற்றொரு ஆளுமை ஒன்றினை இன்று நாம் சந்திக்க இருக்கின்றோம். எனவே இன்று எமது அழைப்பினை ஏற்று இவ்விடத்திற்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் குச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளரும் ஆசிரியரும் அதே போன்று சிறுவர் கல்வி திட்டத்தின் ஒரு தவிசாளரும் முன்னாள் தவிசாளருமாகிய ஆதம்பாவா தௌஃபிக் சார் அவர்களை இன்று நாம் சந்திக்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தௌஃபிக் சார் அவர்களே, நாம் இன்று எமது அழைப்பை குறுகிய நேரத்தில் ஏற்று இந்த இடத்திற்கு வருகிறதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் இந்த முன்னாள் கடந்த காலத்தில் தவிசாளராக குச்சவெளி பிரதேச சபையிலே நீங்கள் கடமையாற்றியிருந்தீர்கள். உங்களை தெரியாதவர்கள் இந்த பிரதேச சபை மட்டுமல்ல மாவட்ட ரீதியிலும் தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்றே கூற வேண்டும். எனவே கடந்த காலங்களில் உங்கள் அரசியல் அனுபவம், நீங்கள் எவ்வாறான விடயங்களை இந்த சமூகத்தின் மத்தியில் முகம் கொடுத்திருக்கின்றீர்கள், எவ்வாறான பிரச்சனைகளை, அந்த பிரச்சனைகளுக்கு உங்களாலான முடிந்த தீர்வினை உங்களுக்காக வாக்களித்த மக்களுக்கு எவ்வாறு சற்று பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வாய்ப்பளித்த அல்லாவுக்கும் அடுத்து கேவிசி மீடியாவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் நான் இந்த பிரதேசத்தின் அரசியல் களத்தில் 1994 ஆண்டு முதல் தடம் பதித்திருக்கின்றேன். 1994 ஆண்டு முதலாக நான் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக குச்சவெளி பிரதேசத்தில் போட்டியிட்டு 2வது விருப்பு வாக்களை பெற்றேன். அந்த வேளையில் கட்சியின் சில முடிவுகளும் எமது பிரதேசத்தின் சில கட்சி சார்பு நடவடிக்கைக்காகவும் எனது உதவி தவிசாளர் பதவியினை வேறொருவருக்கு நான் வழங்க வேண்டி ஏற்பட்டது, வழங்கினேன். அதனைத் தொடர்ந்து அந்த பிரதேச சபையானது 1995 ஆண்டு 5ஆம் மாதம் 23ஆம் தேதி நிர்வாக துஷ்பிரயோகம் காரணமாக வருதாக்கப்படுகின்றது. உண்மையில் அது ஒரு திட்டமிட்ட செயலாகவே நாங்கள் கருதினோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் முன்னாள் தவிசாளர் ஏஎல்எம் இசாக் அவருடைய தலைமையில் நாங்கள் வழக்கொன்றினை தாக்கல் செய்து அந்த வழக்கில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதாவது பிரதேச சபையின் காலம் முடிந்த பிற்பாடே அந்த வெற்றியும் கிடைக்கின்றது. அந்த காலத்தில் இந்த பிரதேச மக்களுக்கான எந்த சேவையினையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு மீண்டும் குச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளராக நான் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்படுகின்றேன். உண்மையில் அந்த வெற்றியானது ஒரு அரிய வெற்றி என்றே கூற வேண்டும். காரணம் என்னவெனில், அன்று போட்டியிட்ட நமது கட்சிகளுக்கும் நான் போட்டியிட்ட ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் 156 வாக்குகளை வித்தியாசம் இருந்தது. அந்த 156 வாக்குகளாலேயே நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்று அந்த குச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளராக நான் 2006 முதல் 2010ஆம் ஆண்டு வரை கடமையாற்றினேன். சுமார் 4 வருடங்களாக கடமையாற்றினேன். அந்த கடமையாற்றிய காலமானது ஆளும் கட்சி சார்பாக, ஆளும் அரசாங்க கட்சி சார்பாக அன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பெரமுன இருந்தது. குச்சவெளி பிரதேச சபையின் ஆளுங்கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி இருந்தது. அந்த காலகட்டத்தில் மக்களால் எதிர்பார்த்த பாரிய எதிர்பார்ப்பினை எங்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லை. காரணம் என்னெனில், சபை நடவடிக்கைகளை கொண்டு செல்வதற்கு பல்வேறு வகையான தடங்கல்கள் இருந்தன. இருந்த போதிலும் பல்வேறுபட்ட நிறுவனங்களின் ஒத்துழைப்புடனும் சில அதிகாரிகளின் ஒத்துழைப்புடனும் நாங்கள் என்னால் முடியுமான சேவையினை இந்த பிரதேசத்தில் செய்தேன். அதில் நான் எனது தேர்தல் தென்னமரவாடி வரையான பிரதேச மக்களை நான் ஓரின மக்களாக பார்ப்பேன் என்று கூறியிருந்தேன். உண்மையிலே இந்த சேவை அவ்வாறு தான் இருந்தது. திருமால்புரத்து மக்களும் என்னை அறிவார்கள், தென்னமரவாடி மக்களும் என்னை அறிவார்கள். அவர்கள் எல்லோரும்
எம்மோட முஸ்லீம் சமூகம் சேர்ந்து அவர்களோட வாக்கும் சேர்ந்து தான் என்னை அந்த பிரதேச சபையின் தவிசார்காண்டு ஆக்கியது. உண்மையில் நான் அந்த மக்களை நான் இன்றும் மறக்கவில்லை. அவர்களுக்காக நான் என்னாலான உதவிகளை இன்றும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆமாம், நீங்கள் இந்த 4 வருடங்களுக்குள் உங்களுடைய அந்த பொறுப்பினை செய்ய முடியாத இடையூறு ஏற்பட்டதாக தற்பொழுது குறிப்பிட்டிருந்தீர்கள். எவ்வாறான இடையூறினை நீங்கள் முகம் கொடுத்தீர்கள்? ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாடு அங்கே காணப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் நான் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டமையினால் அரசாங்க கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பெருமனை இருந்ததினால் அவர்களது செல்வாக்கு அங்கு அதிகரித்திருந்தது. அரசு அதிகாரிகள், ஆளுநர், மாவட்ட செயலாளர் போன்ற அனைவரும் அந்த அரசின் சார்பானவர்களாக இருந்தார்கள். நான் எடுக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் அவர்களால் முட்டுக்கட்டையிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இந்த பிரதேசத்தில் அந்த காலகட்டத்தில் அதாவது இன்விசிபிள் ஹேண்ட், அதாவது மறைமுகமான கை ஒன்று இங்கு கோலாட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது. திரைக்கு பின்னாலா நிச்சயமா நாங்கள் என்னதான் முன்மொழிகளை கொடுத்தாலும் அந்த முன்மொழிகள் யாவும் பரிசீலிக்கப்படுகின்றது அந்த இன்விசிபிள் ஹேண்டின் ஊடாகத்தான். நிச்சயமாக அவ்வாறான நெருக்கடிக்கு மத்தியிலே தான் நான் அந்த பிரதேச சபையை கொண்டு சென்றேன். உதாரணமாக ஒரு அபிவிருத்தி ஒன்றினை செய்ய முற்படும் போது கூட மட்டக்களப்பிலிருந்து ஒரு பகுதியினரும் கிளிநொச்சியிலிருந்து ஒரு பகுதியினரும் தொலைபேசி தொடர்பு கொள்வார்கள், இதை செய்யாது என்று. அவ்வாறான நெருக்கடி. அது மட்டுமில்ல, ஆளும் அரசியல் ரீதியிலான அரசு சார்பானவர்களும் அவ்வாறு எனக்கு முட்டுக்கட்டை கொடுத்து வந்தார்கள். நிச்சயமாக உங்களுடைய இந்த கூற்றினை பார்க்கின்ற பொழுது நீங்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலேயே அந்த பொறுப்பினை ஏற்று நீங்கள் உங்களுடைய கடமையினை செய்திருக்கின்றீர்கள். இருந்த போதிலும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தினை எமது பிரதேசத்தினூடாக நீங்கள் ஏதாவது செய்திருக்கின்றீர்களா? ஆம், நான் எப்பொழுதுமே கல்விக்கான நடவடிக்கைகள் மிக முக்கியமாக நான் கற்றுக்கொள்வேன். இந்த பிரதேசத்தின் கல்வி அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும், கல்வி அபிவிருத்தியில் இந்த பிரதேசம் வளம் பெற வேண்டும் என்ற விடயத்தில் நான் அன்று முதல் இன்று வரை செயல்பட்டு வருகின்றேன். அந்த ரீதியில் இந்த பிரதேசத்துக்கு தனியான ஒரு கல்வி வலயம் கொண்டு வர வேண்டும் என்ற செயல்பாடு, அந்த முன்னெடுப்பு அன்று முதல் இன்று வரை இருந்து வருகின்றது. அதே போன்று பாடசாலைகளில் உள்ள குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், ஆசைகள் வளம் வழங்கப்பட வேண்டும், ஏனைய பௌதிக வளங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற விடயங்களில் நாங்கள் அன்று முதல் இன்று வரை அரசு அதிகாரிகளுடன், கல்வி திணைக்களத்துடனும் ஏனைய பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுடன் நாங்கள் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ச்சியான முன்னெடுப்புகளும் கொண்டு செல்கின்றோம். அது எனது பிரதேசத்துக்கு மட்டுமல்ல, பொதுவாக அந்த குச்சவெளி பிரதேசத்தை மையப்படுத்தியதாக. அதில் தமிழ் கிராமங்களுக்கு, எல்லா முஸ்லீம் கிராமங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் முஸ்லீம் பொதுவான ஒரு அனைத்து பிரதேசங்களும் இவ்வாறு நடவடிக்கைகள் கொண்டு சேர்க்கின்றேன். ஒரு காலகட்டத்தில் கோட்ட கல்வி அலுவலகம் இயங்குவதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அந்த வரையில் கூட நாங்கள் அதுக்கு தேவையான உச்சவெளியில் நிலாவளியில் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வந்தோம். அவ்வாறு உதவிகளை நான் செய்கின்றேன். அதே போன்று அது இந்த பிரதேசத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்ற வேளையில் நான் ஜனாதிபதி அவர்களின் கவனத்தை கொண்டு சென்று குச்சவெளி பிரதேச மட்டத்தில் ஆசிரியர்களை உள்வாங்கி அவர்களுக்கு நேர்முக பரீட்சை நடத்தி அவர்களை இந்த பிரதேசத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்ததற்கு அமைய சில அவ்வாறு நடவடிக்கை முன்கொண்டு செல்லப்பட்டு இந்த பிரதேசத்துக்கான ஆசிரியர்கள் விண்ணப்பம் கோரப்பட்டு ஆசிரியர் நியமிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல பிரதேசத்தில் பல பாடசாலை உருவாக்கத்துக்கு நான் காரணமாக இருந்திருக்கின்றேன். நான் மட்டுமில்லை, என்னுடன் பலர் அதில் இணைந்து செயல்பட்டார்கள். உதாரணமாக புல்மோட்டை சலாமியா வித்யாலயம், அதே போன்று கல்லம்பத்தை முஸ்லீம் வித்யாலயம் போன்றவைகளை இந்த பிரதேசத்தில் மீண்டும் இயக்க வேண்டும் என்ற விடயத்தில் நான் எனது பங்களிப்பினை வழங்கியிருந்தேன். அதுபோன்று தமிழ் பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளின் குறைபாடு நிவர்த்தி செய்தேன். உதாரணமாக தேச நிர்மாண அமைச்சின் ஊடாக தென்மாவட்ட பிரதேசத்தில் அங்கு ஒரு பாடசாலை அமைப்பு என்பதற்காக முதலாக 50 லட்சம் ரூபாய் நிதியினை சுசந்த புஞ்சிலிமை அவர்களது ஊடாக நான் அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த காலத்தில் கிடைத்தது. ஆக அந்த ரீதியில் நான் கல்வி சம்பந்தமான விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து சென்றோம். நிச்சயமாக
உண்மையில் ஒரு கல்வி என்பது ஒரு அழியாத ஒன்று, ஒரு சதக்கத்து நிலையான ஒரு தர்மமாக கருதப்படுகின்றது. எனவே அதற்காக நீங்கள் உங்களுடைய பல்வேறுபட்ட முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் உங்களது இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸிலே நீங்கள் தற்பொழுது ஒரு ஒரு உயர்மட்ட அங்கத்தராக இருக்கிறீர்கள். எனவே இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் வளர்ச்சி குச்சுவெளி பிரதேசத்திலே எவ்வாறு தற்பொழுது தங்கியிருக்கிறது? இது தொடர்பில் இந்த கட்சியினூடாக நீங்கள் இன்னும் சில மாற்றங்களை எதிர்பார்க்கின்றீர்களா? நிச்சயமாக. கடந்த கால தேர்தலின் போது முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டதே இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ். கடந்த தேர்தலின் போது இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இந்த பிரதேசத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வேளையிலுமே கிடைக்கப்பெற்ற வாக்களின் மூலம் நாங்கள் பட்டியல் உறுப்பினர்கள் 3 தெரிவு செய்து இந்த பிரதேச சபையின் பிரதிநிதிகளாக அனுப்பி வைத்திருந்தோம். மற்றும் எமது மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் ஊடாகவும் இந்த பிரதேசத்தில் நாங்கள் முன்கொண்டு செல்லக்கூடிய அபிவிருத்திகளை முன்கொண்டு சென்றோம். அதே போன்று எமது தேசிய தலைவர் அல்ஹாஜ் ரிசாத் பதுதீன் அவர்களது நிதிகள் மூலமும் பல அபிவிருத்திகளை இந்த பிரதேசத்தில் நாங்கள் செய்தோம். அபிவிருத்தி என்ற ரீதியில் நாங்கள் பார்க்கும்போது இவ்வாறான விடயங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். அதே போன்று அபிவிருத்திக்கு அப்பால் சமூகத்தின் உரிமை என்ற ரீதியில் எமது தேசிய தலைமை என்றும் சமூகத்தின் உரிமைக்காக என்றும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன், ஏனைய கட்சிகளின் செயற்பாடுகளை விட எமது கட்சியின் செயற்பாடு இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்களிலும் இன்னும் சமூகத்தின் தேவைகள் அத்தனையும் கருத்தில் கொண்டு சமூகத்தின் தேவைகளுக்கான ஒரு போராட்டத்தை முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு கட்சியாக செயல்பட்டு வரும் என்ற எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதே போன்று நாங்கள் இந்த எமது மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினரது காலத்தில் இந்த பிரதேசத்தில் நிறைய நிதிகளை கொண்டு வந்திருக்கின்றோம், பல்வேறு வகையான அபிவிருத்தி செய்திருக்கின்றோம். அதே போன்று இனிவரும் காலங்களில் எனக்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்களை பொறுத்து நாங்கள் பல அபிவிருத்திகளை செய்வதற்கான திட்டமிடுகின்றோம். நன்றி. நிச்சயமாக தற்பொழுது உண்மையிலே எமது பிரதேசத்திலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குவதற்கான காரணம், ஒன்றுபட்ட ஒரு அரசியல் கட்சி வேறுபாடின்றி நாம் அனைவரும் ஒன்றுபட்டு எமது பிரதேசத்திலே குறிப்பிடத்தக்க மாற்றத்தினை கல்விசார், அதே போன்று பொருளாதாரம், அதே போன்று வாழ்வாதார மக்களுடைய வாழ்க்கை மட்டங்கள் அவருடைய உயர்த்தப்பட்டு இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை எமது சமூகத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். உண்மையில் வேறு பிரதேசத்தினை எடுத்துக்கொண்டால் அங்கு செல்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்திற்கு தேர்வு செய்யப்பட்டால் அங்கே அதிகளவான மருத்துவ பீடத்திற்கு, அதே போன்று இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவ்வாறு செல்கின்றார்கள். எனவே எமது பிரதேச சபையிலிருந்து அவ்வாறான பீடங்களுக்கு செல்வது மிகவும் குறைவாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று மக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பு, வாழ்வாதாரங்கள், இவ்வாறான பிரச்சனைகளும் எமது பிரதேசத்தில் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே அரசியல் தொடர்பாக நாங்கள் எவ்வாறு இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண முடியும்? இதற்காக நீங்கள் கூறக்கூடிய ஆலோசனை? உண்மையிலேயே ஒரு பிரதேசத்தின் வளர்ச்சியானது பல்வேறு துறைகளில் உள்ள அபிவிருத்தியை கொண்டு தங்கியிருக்கின்றது. அது முதலாவது கல்வி, சுகாதாரம் மற்றும் ஏனைய பொருளாதார அபிவிருத்திகளை நாங்கள் அதில் இலக்காக கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஒரு பிரதேசத்தின் கல்வியில் ஏற்படும் அபிவிருத்தியான அந்த பிரதேசத்தில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது சந்தேகம் இல்லை. ஆகவே நாங்கள் முதலில் கல்வி சம்பந்தமான திட்டமிடல்களை பிரதேசத்தின் நலங்கருதி ஒன்றுபட்ட கருத்துரைகளாக நாங்கள் அதை முன்கொண்டு செல்ல வேண்டும். பிரதேசத்தில் எவ்வாறான கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டும், இந்த பிரதேசத்தில் உள்ள வளங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் திட்டமிட்ட அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும். உதாரணமாக திருகோணமலை வலயத்தில் குச்சவெளி கல்வி கோட்டத்தில் பெரும்பாலான மாணவர்களும் பாடசாலையிலும் முஸ்லீம் மாணவர்களை கல்வி கற்று வருகின்றார்கள். அதே நேரத்தில் வளங்கள் பங்கீட்டின் போது சில குறைபாடுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் அது திட்டமிட்டு செய்யப்படுகின்றதோ அல்லது நிதி பற்றாக்குறை காரணமாக செய்யப்படுகின்றது என்பதை சரியாக சொல்ல முடியாது இருக்கின்றது. ஆனால் எமது உரிமைகளை நாங்கள்
வென்றெடுப்பதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் அவ்வாறான ஒரு நிலைமையிலிருந்து நாங்கள் முயற்சி பெற முடியும். அதே போன்று பொருளாதார அதாவது சுகாதார ரீதியாக பார்த்தால் கூட சுகாதாரம் என்பது இந்த பிரதேசத்தில் மிக ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. அதாவது இந்த பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலைகளை நோக்கும்போது பெயர் பலகைகளில் தரம் உயர்த்தப்பட்டவர்களாக இருக்கின்றன. சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டால் உதாரணமாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கிராமங்களை விட்டு நோக்கும்போது அங்கு ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்களுக்கும் ஒவ்வொரு தரமான வைத்தியசாலை இருக்கின்றது. ஆனால் எமது பிரதேசத்தை பொறுத்த வகையில் பெயர் பலகைகளில் தரம் உயர்த்தப்பட்ட வைத்தியசாலை காணப்படுகின்றது. இங்கு வைத்தியர்கள் குறைபாடு, தாதிகள் குறைபாடு, ஏனைய வளப்பற்றாக்குறை மிகவும் குறைவாக வருகின்றது. ஆகவே இவைகளை நாங்கள் எமது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் அரசியல் ரீதியாகவும் செயல்பட வேண்டியிருக்கின்றது. உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக சிந்திக்கும் போது எமது பொருளாதாரம் மிகவும் தங்கியிருப்பது விவசாயத்தில் பாரிய நீர்நிலைகள், அதாவது பாரிய குளங்கள். இந்த குளங்கள் பெரு நீர்ப்பாசனத்துக்கு உள்வாங்கப்படவில்லை. அவ்வாறு உள்வாங்கப்படும் பட்சத்தில் அவை வருடாந்தம் அபிவிருத்தி செய்யப்படும். அந்த பிரதேசத்தில் உள்ள வயல் நிலங்கள் யாவும் 2 போகங்கள் விவசாயம் செய்யக்கூடிய பிரதேசங்களாக மாறும். எனவே அந்த பிரதேசத்தில் அதன் ஊடாக நாங்கள் விவசாயத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கைத்தொழில், நாங்கள் கடத்தொழில் எடுத்துக்கொண்டால் கடத்தொழில் கூட ஏனைய பிரதேசங்கள் ஒப்பிடும்போது ஏனைய பிரதேசத்தில் உள்ள மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மானியங்களோ சலுகைகளோ இந்த பிரதேசத்தில் உள்ள மீனவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. நிச்சயமாக நாங்கள் உதாரணமாக அம்பாந்தோட்ட கால மாத்திர சைட்டில் உள்ளவர்களை அங்குள்ள மீனவர்களுக்கும் வழங்கப்படுகின்ற சலுகைகளும் உரிமைகளும் எமது பிரதேசத்தில் உள்ள மீனவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. உதாரணமாக இந்த பிரதேசத்தில் அதாவது பல நாள் பௌஜாத்திரான்னு சொல்றாங்க, அதாவது பல நாள் சென்று தொழில் செய்து வரக்கூடிய ஒரு இயந்த ஒரு படகு கூட இந்த பிரதேசத்தில் உள்ள மீனவர்களுக்கு யாருக்குமே இல்லை. இதற்கான நிச்சயமாக இது முக்கியமான ஒரு விடயம். அதிகமாக எமது பிரதேசத்திலே மீனவ தொழிலைத்தான் ஜீவனோபாய தொழிலாக கடைபிடிக்கின்றார்கள். எனவே இதற்கான காரணம் என்ன? உதாரணமாக நிறைய சங்கங்கள் இருக்கின்றது, மீனவர் சங்கங்கள். இவர்கள் அந்த சங்கத்தில் உள்ள தலைவர்கள், அந்த நிர்வாகத்தினர் இந்த உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுப்பதில்லையா, அல்லது இவர்களுக்கு இந்த உதவிகள் அங்கீகரிக்கப்பட்டவர்களிடம் இந்த உதவிகள் இவர்களுக்கு கிடைக்காமை ஒரு காரணமாக இருக்கின்றதா? இந்த விடயத்தினை எவ்வாறு அணுகுவது? இந்த விடயத்தில் உண்மையிலேயே பிரதேசத்தில் உள்ள மீனவர்கள், அதாவது மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் தொகையை கணக்கீடு செய்யும் போது பெரும்பாலான மீனவர்கள் மிக வறுமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரதேசத்தில் நிரந்தரமான மீனவர்களாக இருப்பவர்கள் மிக வறுமையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான உதவிகள் கிடைக்கப்படாமே முதலாவது காரணம். அந்த உதவிகளை சரிவர பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான அரசியல் ஆளுமை இல்லாமல் ஒரு குறைவாக இருக்கின்றது. உதாரணமாக இந்த பிரதேசத்துக்கு உள்ள மீனவர்களுக்கு வழங்குவதற்காக, அதாவது பல தினங்கள் சென்று மீன்பிடிக்கக்கூடிய பெரும் படகுகள் வழங்கப்படும் பட்சத்தில் அவை இங்குள்ள பெரும்பாலான இனத்தை சேர்ந்தவர்கள் வழங்கப்படுகின்றது. உதாரணமாக இன்று திருவண்ணாமலை துறைமுக பாதைக்கு சென்று பார்த்தால் தெரியும், அங்கு ஒரு தமிழ் பேசும் எந்த ஒரு மகனின் படகுகளும் அங்கு இல்லை. அது எவ்வாறு உருவானது என்றால் அந்த வழங்கப்பட்டவையாவும் பேரின மக்களுக்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. இருக்கின்றார்கள். அதாவது ஒரு புறக்கணிப்பு என்றே கூற வேண்டும். இந்த புறக்கணிப்பிலிருந்து நாங்கள் விடுபடுவதாக இருந்தால் அரசியல் தலைமைகள் சரியாக அமைய வேண்டும். நிச்சயமாக அரசியல் தலைமை இந்த மக்களுக்கு தேவையான போராடி பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தலைமையில இருக்க வேண்டும். அது மட்டுமில்லை, இங்குள்ள மீனவ சமூகத்துக்கு, இங்குள்ள மீனவ சங்கங்களுக்கும் நல்ல வழிகாட்டக்கூடிய நல்ல தலைமைகள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்திலே தான் நாங்கள் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி சௌதிக் அவர்களே. மற்றொரு விடயம் ஒன்றினை நான் தற்பொழுது இந்த கட்டத்திலே நாங்கள் உங்களிடம் வினவ கடமைப்பட்டிருக்கின்றோம். பரவலாக உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கின்றது. குச்சவெளி பிரதேசம் உங்களுடைய காதுகளுக்கும் அது எட்டியிருக்கும். பொதுவாக இப்போ தற்பொழுது இருக்கின்ற அந்த ரேகம் உப்பளம் அந்த ஃபேக்ட்ரி சுமாராக 1500 ஏக்கர்களை உள்ளடக்கி இருக்கின்றது நினைக்கின்றேன். எனவே அந்த பிரதேசத்திலே கடந்த காலங்களில் இறால் பிடியினையே ஒரு ஜீவனோபாய தொழிலாக இந்த பிரதேச மக்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள். சுமார் 10,000 கணக்கான குடும்பங்கள் அதிலே பயனடைந்திருக்கின்றார்கள். எனவே இந்த
இந்த ஜீவனாப தொழிலுக்கு இடையூறாக இந்த ரெய்கம் என்ற ஒரு தனியார் உப்ப கம்பெனி ஒன்று உருவாகி இருக்கின்றது. இதற்கு நீங்கள் ஒரு உடந்தையாக இருந்ததாக இந்த மக்கள் குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக நீங்கள் மக்களுக்கு என்ன கூற நினைக்கின்றீர்கள்? இது எவ்வாறு இந்த தனியார் மயப்படுத்தப்பட்ட இந்த உப்பு ஃபேக்டரி வருவதற்கான பிரதான காரணம் என்ன? இதை கொண்டு வந்ததற்கு பெரிதும் உடந்தையாக இருந்தவர்கள் யார் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள்? நல்ல கேள்வி. காலில் உள்ள புண்ணத்தான பையன் காட்டுவானா, இந்த காலில் புண் வலியுது செயல் வலியுதுன்னு தான் காட்டுவானா. இதே போல தான் இந்த அரசியல் பிச்சைக்காரர்கள் காலத்துக்கு காலம் இதே தான் எடுத்து விடுவார்கள். இதுக்கு பலமுறை நான் பதிலளித்து மீண்டும் நான் பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது, பதிலளிக்கின்றேன். ஊடகத்தின் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக. அதாவது யுத்தம் முடிந்த கையோடு நகினகிர நவோதய என்ற ஒரு திட்டம் அரசாங்கத்தினூடாக கொண்டு வரப்படுகின்றது. வடக்கின் வசந்தம், கிழக்கின் உதயம் என்ற 2 திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது. அந்த கிழக்கின் உதயத்தின் ஊடாக உருவாக்கப்பட்ட போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது BOI அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று தான் இந்த உப்பளம். இந்த உப்பளமானது அன்றைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்த பெசில் ராஜபக்ச அவர்களால் முன்மொழியப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுக்கான காணி வளங்கள் அல்லது அதன் ப்ராஜெக்டு தேவையான அத்தனை ஒருங்கமைப்புகளும் செய்யப்பட்டது பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட செயலகத்தினூடாக. அதாவது உங்களுக்கு தெரியும் நன்றாக, பிரதேச சபையினூடாக எந்த ஒரு காணியையும் எந்த ஒரு நபருக்கும் வழங்க முடியாது. பிரதேச சபை தவிசாளர் ஊடாக ஒரு காணியை இன்னொருக்கு வழங்க முடியாது. பிரதேச செயலகம் தான். இந்த நிலையில் ராய்கம் கம்பெனிக்காக, அதாவது பெரிய கரைச்சி வழங்கப்பட்டது என்பது பிரதேச சபையின் ஊடாக வழங்கப்பட்டது ஒன்று அல்ல. இது பிரதேச செயலகத்தினால் வழங்கப்பட்ட ஒரு விடயம். அதே நேரம் இந்த பழி என் மீது சுமத்தப்படும் அதே நேரத்தில் நான் பிரதேச சபையின் தவிசாளர் 2006-2010 இருந்த காலத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தவிசாளர் தலைவர் கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அரசாங்கத்தின் பங்காளியாக இருந்தார்கள், அரசாங்கத்தில் இருந்தார்கள், கட்சியின் தலைவராகவும் முஸ்லீம் மக்களின் பிரதிநிதியாகவும் இருந்தார்கள். அதே போன்று ஆர் சம்பந்தனையா அவர்களும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்தார். அதாவது தமிழ் மக்களின் உரிமைக்காக, அதாவது மண்ணை மீட்கும் போராட்டத்துக்காக போராடிய ஒரு போராட்டக்காரர் தான் பிள்ளையானவர்கள். அவர்கள் அந்த காலத்தில் அதாவது மாகாண சபை முதலமைச்சராக இருந்தார்கள். திருகோணமலை மாவட்டத்தின் தற்போதுள்ள பார்லமெண்ட் உறுப்பினர் கூட அன்று மாகாண உறுப்பினர்களாகவும் பார்லமெண்ட் உறுப்பினர்களாகவும் இருந்தார்கள். அவர்களால் தடுக்க முடியாத ஒன்றை, அவர்களால் இது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்க முடியாத நிலையில் குச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளராக, எதிர்கட்சி ஒன்றின் தவிசாளராக இருந்த என்னால் எவ்வாறு தடை செய்ய முடியும்? எனக்கு அவ்வாறு இந்த உப்பளத்துக்கு காணியை வழங்கக்கூடிய அதிகாரம் அன்று இருந்திருந்தால், அதே போன்றுதான் தற்போது எவரெவர் தவிசாளர் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அதிகாரம் இருக்க வேண்டும். ஆகவே நான் வழங்கிய ஒன்றை அவர்கள் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு அந்த அதிகாரம் அந்த தவிசாளருக்கு இருந்திருக்க வேண்டும். ஆகவே இதில் கூறப்படுவது உண்மைக்கு புறம்பான ஒரு விடயம். அது மட்டுமல்ல, இன்னுமொரு விடயத்தை கூற வேண்டும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னதாக அவ்வாறு வழங்கப்பட்ட காணியில் 1200 ஏக்கர் காணி மீண்டும் ராய்கம் கம்பெனியிடமிருந்து பொதுமக்களின் தேவைக்காக பெற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கான முயற்சியினை தற்பொழுது முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் அப்துல்லா அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த விடயம் வெற்றி கொள்ளப்பட்டது. பின்னர் தற்போதைய ஆளுநர் அவர்களால் மீண்டும் 225 ஏக்கர் காணி, அவ்வாறு விடுவிக்கப்பட்ட காணி 225 காணி மீண்டும் ராய்கம் கம்பெனிக்கு மிக அண்மையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுதே மிக அண்மையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறென்றால் அந்த 2010 எதிர்கட்சியின் தவிசாளராக இருந்த என்னால் இந்த காணி வழங்கப்பட்டது என்று என் மீது பழி சுமத்துபவர்கள் அதே சமகாலத்தில் இருந்த பார்லமெண்ட் உறுப்பினர்களையோ, முதலமைச்சர்களையோ, அல்லது மாகாண சபை உறுப்பினர்களையோ, அல்லது தற்போது இந்த 225 ஏக்கர் காணியினை வழங்குகிற கௌரவ ஆளுநர் அவர்களையோ குறை சொல்லவில்லை. இதிலிருந்து என்ன விளங்குகின்றது என்றால், என் மீது சேர் பூச வேண்டும் என்பதற்காக
ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் கொள்ளுகின்ற அதே பழியினையே இதை சொல்லி வருகின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தினை இதற்கான அதாவது இதற்கான பதிலினை எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதரத்திலும் நான் கேட்டுக்கொள்வது என்றால் உண்மையை ஆராயுங்கள். உண்மையை ஆராய்ந்து அது உள்ளவற்றை தெளிவற்றுக் கொள்ளுங்கள். இப்ப நான் கூறியவற்றில் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அந்த காலத்தில் யார் ஆட்சி அவர்களை எதிர்த்து யாராலும் ஏதாவது செய்ய கூடியதா இருந்ததா? ஆக என்னால் மட்டும் எவ்வாறு அதனை தடை செய்யக்கூடிய சக்தி பெற்றிருக்க முடியும்? அதற்கான எதிர்ப்பினை நீங்கள் என்னால் முடியுமான எதிர்ப்பினை நான் தெரியப்படுத்தினேன். அதாவது குச்சவெளி பிரதேச சபையின் செயலாளராக அன்று கடமையாற்றியவர் SV கணேசு என்பவர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். கீழ் குறிப்பிடப்படும் 21 நிறுவனங்களின் ஆட்சேபனை இல்லை எனில் இந்த தேர்தல் சித்தத்தை முன்கொண்டு செல்வதற்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை தெரிவித்துக் கொள்கின்றேன். SV கணேஷ் சைன் பண்ணியிருக்கின்றார். ஒப்பம் என்ற பெயரால் எழுதியிருக்கிறாங்க. இதுதான் அந்த வழங்கப்பட்ட கடிதம். நிச்சயமாக கடந்த பல ஆண்டுகளாக மக்கள் மனங்களில் இருந்த ஒரு கேள்வி ஒன்றுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தினை விடையினை அளித்திருக்கின்றார். உண்மையில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு உண்மையிலே நான் உங்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக நினைக்கின்றேன். உண்மையிலே தான் அவர் கூறக்கூடிய விடயத்திலே சில நியாயங்கள் இருக்கின்றது. ஒரு சாதாரண ஒரு பொசிஷனிலே, உதாரணத்துக்கு தவிசாளரை விட வெவ்வேறுபட்ட பதவிகள் அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களால் செய்ய முடியாத விடயம் ஒன்றினை தடுப்பது என்பது சாத்தியப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நன்றி தொடர்பான விளக்கத்தினை தந்தற்கு தோவிச்சார் அவர்களே. அத்தோடு தற்பொழுது நீங்கள் எதிர்வரும் காலங்களிலே தற்பொழுது நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். எனவே எதிர்வரக்கூடிய பிரதேச சபை தேர்தல் அல்லது மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடக்கூடிய உங்களுக்கு ஒரு எண்ணப்பாடுகள் இருக்கின்றதா? இன்ஷா அல்லாஹ் நானும் நான் சார்ந்த கட்சியும் அதே போன்று எனது ஆதரவாளம் இருக்கின்ற முடிவிலே தங்கியிருக்கின்றது. உங்களுக்கான அந்த சீட்டு கிடைக்கும் என்று நன்றி. உங்களுக்கும் இன்னும் ஒரு விடயம் ஒன்றை கேட்க வேண்டும். நீங்கள் தற்பொழுது முன்னாள் தவிசாளர் முபாரக் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு கடுமையான போட்டி நிலவுவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றது. அது தொடர்பாக என்ன கூறுகின்றது? அரசியல் ரீதியிலான போட்டியை தவிர தனிப்பட்ட ரீதியிலான ஒரு போட்டியுமோ அல்லது புரதங்களும் என்னிடமில்லை. நிச்சயமாக நன்றி தௌஃபிக் ஆசிரியர் அவர்களே. எங்களுடைய அழைப்பை ஏற்று கேவிசியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்தமைக்கு கேவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை இந்த பிரதேச மக்களுக்கான நான் ஒரு விடயத்தினை கூற வேண்டும். அதாவது எமது பிரதேசம் திருகோணமலை மாவட்டத்தில் மிக பின்தங்கிய பிரதேசமாக இருக்கின்றது. ஆக இந்த பிரதேசத்தில் நாங்கள் அரசியல் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் முன்னேற வேண்டும். அவ்வாறு முன்னேறுவதற்கு எம்மிடம் ஒற்றுமை மிக அவசியமாக இருக்கின்றது. நாங்கள் பிரதேசவாதங்களுக்கு அப்பாலும் பிரதேசத்தின் நலனுக்கு அப்பாலும் நான் ஒவ்வொருவரும் எமக்குள்ள செல்வாக்கினை சமூகத்துக்காக பயன்படுத்துவமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமூகத்தை ஒரு நல்ல வளமுள்ள சமூகமாக மாற்றுவதற்கு எங்களாலும் பங்களிப்பு வழங்க முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே நாம் அனைவரும் கட்சி பேதங்களுக்கு அப்பாலும் பிரதேசவாதங்களுக்கு அப்பால் நாம் ஒன்றுபட்டு இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கின்ற அந்த அத்தனை செல்வாக்களையும் இந்த சமூகத்தின் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக நான் பயன்படுத்த வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ஆசிரியர் தௌஃபிக் அவர்களே. உண்மையில் மிக சிறப்பான ஒரு கருத்து வழங்குவதற்கான நோக்கமும் அதுதான். பர்சனலாக தனிப்பட்ட ரீதியாக யாரையும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவதற்கோ அல்லது பக்கச்சார்பாக அரசியல் கட்சிகள் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு சார்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கவில்லை. மாறாக சமூகத்திலே மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும். இதுவரை பல்லாண்டு காலமாக பின்தங்கி உதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டிருக்கின்ற எமது சமூகத்தினரை ஒரு தலை நிமிர்ந்து சமூகமாக எல்லா துறையிலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பித்து அரசியல் பிரமுகர்களை வரவழைத்து நாங்கள் அவர்கள் தொடர்பாக இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குகின்றோம். எனவே இது தொடர்பில் நேர்களே உங்கள் கேள்விகளும் நீங்கள் எவ்வாறான விடயங்களை கேட்க இருக்கின்றீர்கள், அதே போன்று நீங்கள் எவ்வாறான மாற்றத்தினை விரும்புகிறீர்கள் என்ற போன்ற விடயங்களை நீங்கள் எமக்கு எழுதி அனுப்ப முடியும்.
எனவே உங்களுடைய கேள்விகளும் நாங்கள் என்று இந்த இடத்தில் கூறி உங்களிடமிருந்து விடை பெற்று செல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி தௌஃபிக் ஆசிரியர் அவர்களே. வெல்கம். தேங்க்யூ.